2024-2025 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இதில் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. கடந்த ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமனே மீண்டும் நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிலையில் 2024-2025 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை 11 மணிக்கு தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்வதன் மூலம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடிக்கிறார். இந்த பட்ஜெட்டில் புதிய வருமான வரி விதிப்பு முறையில் வரி விலக்குக்கான உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் 15 லட்சம் ரூபாய் முதல் 18 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கான வரி விதிப்பை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி விடுதல், ஒப்புதல் வழங்குதல், நிதி ஒதுக்குதல் போன்ற பல்வேறு அறிவிப்புகளை தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநில அரசுகளும் எதிர்பார்த்திருக்கின்றன. விலைவாசியை கட்டுப்படுத்த, வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க, உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்க அறிவிப்புகள் இடம்பெற வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.